ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். எல்லோரும் எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு தெரியுங்களா? கருவேப்பிலையும் முருங்கைக்கீரையும் சேர்த்து துவையல் அரைக்க போகிறோம். வாங்க செய்முறை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வரமல்லி எண்ணெய் இல்லாமல் வறுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி அடுப்பத்தை வச்சு சட்டி சூடேறிடுச்சு, வடைச்சட்டி சூடேறிடுச்சு. அப்படியே ரொம்ப கருகி விடாமல் லைட்டாக வறுத்துட்ருங்க. அடுப்பு சிம்மில் வச்சு எடுத்துக்கோங்கப்பா, இல்லை கருகி போயிடும். பாருங்கள், கலர் சேஞ்ச் மாறிடுச்சிங்களா? இப்போ அப்படியே எடுத்துடலாம். எடுத்து ஒரு தட்டில் கொட்டி வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடுகு, நல்லா வெடிக்க சவுண்டு கேட்குது பாருங்கள். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. பொரிஞ்ச உடனே இப்படி எடுத்து கொட்டிக்கலாம்ப்பா. இந்த கடுகு பார்த்திங்கன்னா சிறு கடுகு, அதாவது நாட்டு கடுகுன்னு சொல்லுவாங்க. இந்த கடுகு தான் எப்பயுமே குழம்புக்கு எதுக்குமே வாசனையாக இருக்கும். அந்த பெருங்கடுகு வேஸ்ட்டு, அது சும்மா தாளிப்புக்காக போடுறது தான். எப்போ வாங்கினாலும் நீங்கள் இதுமாரி சிறுங்கடுக்காக வாங்கிக்கோங்க. சிறுசு நல்லாயிருக்கும், நல்லா மணமாகவும் இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா வெந்தயம்ப்பா. வெந்தயம் பார்த்திங்கன்னா பாருங்கள், நல்லா அப்படியே பொன்னிறமாக மாறிடுச்சு. பொரியுது பார்த்திங்களா? இந்த ஸ்டேஜ் இருக்கும்போது நிறம் மாறின உடனே எடுத்து கொட்டிக்கோங்க. அடுத்தது ஜீரகம்ப்பா. நீங்கள் எவ்வளோ துவையல் அரைக்கிறீங்க என்னன்னு தெரியாது இல்லையா? முருங்கைக்கீரை, கருவேப்பிலை நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தோராயமாக எடுத்துக்கோங்க. நான் இவ்வளோலாம் அளவு போடல, சரிங்களா? அப்படியே அளவு பார்த்தோம்னாக்கா ஒவ்வொரு ஸ்பூனு மல்லி மட்டும் 2 ஸ்பூன் வரும், கடுகு 1 ஸ்பூனு, வெந்தயம் 1 ஸ்பூனு, ஜீரகம் 1 ஸ்பூன் கணக்கு வரும். இதில் தனித்தனியாக வறுத்துக்கிட்டோம்னாக்கா அது நல்லா வறுத்து இருக்கும். இதில் சிறுசு இருக்குது, பெருசு இருக்குது. ஏதாவது ஒன்று கறிக்கு போயிட்டாலும் வாசனை இருக்காது இல்லையா? அதுக்காக தனித்தனியாக வறுத்துக்கிறேன். பார்த்திங்கன்னா ஜீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு, எடுத்து கொட்டிக்கலாம். இதே வடைச்சட்டியை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சிச்சுப்பா, வரமிளகாய் போட்டுக்கலாம். அதை எண்ணெய் அதிகமாக போட்டோம்னா மிளகாய் டப்பு டப்புன்னு வெடிக்க ஆரம்பிக்கும். அதனால தான் கொஞ்சம் போது எண்ணெயில் வறுத்துக்கலாம். மிளகாயும் பார்த்திங்கன்னா கருகிடாமல் போதும்ப்பா, எடுத்து கொட்டிடலாம். அடுத்ததான் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுடலாம். எண்ணெய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவு காஞ்சிச்சுப்பா. இஞ்சி போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட இஞ்சி இருந்தால் போட்டுக்கோங்க, இஞ்சி இல்லை அப்படின்லாம் கவலைப்பட தேவையில்ல. இஞ்சி தேவையும் இல்லை. இஞ்சி ஒரு டேஸ்ட்டுக்காக தான் போடுறது. உங்கள்கிட்ட இஞ்சி இல்லை அப்படின்னா விட்டுருங்க. இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து கூட போட்டுக்கோங்க. இதோட பார்த்திங்கன்னா பூண்டு, போதும்ப்பா. இந்த பூண்டு ரொம்ப நேரம் எண்ணெயில் வதங்குச்சுன்னா டேஸ்ட் இருக்க மாட்டேங்குது. நான் நிறைய டைம் நிறைய சமையலில் பார்த்துட்டேன். ரொம்ப நேரம் எண்ணெயில் வதங்க விட்டோம்னா பூண்டு டேஸ்ட் தெரிய மாட்டேங்குது. அதனால் ஒரு கால்வாசி தான் வதங்கியிருக்கு, நம்ம எடுத்து கொட்டிக்கலாம். ஏன்னா பூண்டு நல்லா கொஞ்சம் பச்சை வாசனையாக நல்லா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பச்சை வாசனை இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப எண்ணெயில் வதங்கிச்சுன்னா அது ஒரு விதமான டேஸ்ட்டாக இருக்குது. எனக்கு அது பூண்டு போட்ட மாதிரியே தெரியல, அதனால தான்.
ஓகேப்பா. அடுத்தது இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது கருவேப்பிலை சிறுசாகுன்னா எங்கள் வீட்டில் கருவேப்பிலை மரம் இருக்குதுப்பா, அதுலேருந்து உடைச்சது. நல்லா கொழுந்து கருவேப்பிலை மரம் ஃபுல்லாக கருவேப்பிலை ஃபுல்லாக ஒடிச்சிருந்தேன்னா நல்லா இப்போ புதுசாக துளுத்து வந்தது தான் இது. இது நைட்டு ஞாபகம் இல்லாத ஃப்ரிட்ஜ் ஃபேன் காற்றுக்குள்ள வச்சுட்டப்பா, அதனால தான் லைட்டாக வாடி போச்சு. நைட்டு ஃபுல்லாக ஃபேன் காற்றுல இருந்தாலும். அடுப்பு சிம்மில் வச்சுக்கலாம். போதும்ப்பா. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் எண்ணெயில் வேண்டாம், அதனால் எடுத்து கொட்டிக்கிறேன். நான் இந்த வடைச்சட்டி அப்படியே வச்சுட்டு வேறு வடைச்சட்டி வச்சுக்கலாம். நான் வந்து வேறு வடைச்சட்டி வச்சுட்டேன்ப்பா. முருங்கைக்கீரை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதால வேறு வடைச்சட்டி வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போ இந்த முருங்கைக்கீரை வணக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ முருங்கீரை செய்ய போகிறேன். நல்லா கீரை அதிகமாகவே இருக்குது. எண்ணெய் வந்து ரொம்ப காய வேண்டாம்ப்பா, லைட்டாக சூடு இருக்குது. இதில் போட்டுக்கலாம். ரொம்ப காஞ்சிச்சுன்னா ஒரு மாதிரி கருகி போன மாதிரி ஆகிடுது. கீரை கொட்டி நல்லா கிளறி விட்டுக்கலாம். எண்ணெயில் எல்லா கீரையுமே எண்ணெயில் படுற மாதிரி கிளறி விட்டுக்கலாம். நான் வந்து ஒரு கையில் செல்லு பிடிச்சிருக்கிறதால கிளற முடியாது. நான் ஒரு நிமிஷம் கிளறிட்டு காட்டுறேன்ப்பா. நான் வந்து நல்லா வணக்கி விட்டுக்கிட்டேன்ப்பா. எவ்வளோ கீரை இருந்து பார்த்திங்களா? எண்ணெயில் வணங்கவும் அப்படியே கொஞ்சமாக போயிடுச்சு பாருங்கள். முருங்கைக்கீரை வந்து எப்பயுமே எண்ணெயில் வணங்காத வரலையும் நிறையா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அது வணங்க வணங்க சுண்டி போய் கொஞ்சமாக வந்துடும். நல்லா வந்து ஓரளவுக்கு ரொம்ப எண்ணெயில் வணங்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் ஓரளவுக்கு. கீரை பூரா கொஞ்சம் சுண்டி இருக்குது பார்த்திங்களா? இந்த அளவுக்கு இருக்கும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நான் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டப்பா. ஆஃப் பண்ணினதுக்கப்புறம் இது நல்லா சூடு ஆற வச்சு, இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் உப்பு போட்டு அரைக்கலாம். உப்பு போட்டு அரைச்சிட்டு எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துலாம். சாரிப்பா, இதோட புளி காட்ட மறந்துட்டேன். அதை பார்த்திங்கன்னா புளி வந்து நான் பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு அந்த புளியங்கொட்டை இல்லாமல் அந்த புளியோட நார் இல்லாமல் சுடுதண்ணி போட்டு நல்லா ஊற வச்சேன். கசகசன்னு நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். சுடுதண்ணி போட்டு ஊற வச்சு நல்லா கசகசன்னு ஊறிடுச்சு. இதையும் சேர்த்து போட்டு அரைச்சிக்கலாம். நீங்கள் எவ்வளோ கீரை போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி புளி போட்டுக்கோங்கப்பா. சரிங்களா? இந்த புளி, இந்த கருவேப்பிலை, இந்த முருங்கைக்கீரை எல்லாம் ஒட்டுக்க அரைச்சி எடுத்துக்கலாம். நான் அந்த வெந்தயம், வரமிளகாய் இது எல்லாமே வறுத்தோம் இல்லைங்களா, அதை ஃபுல்லாகவே போட்டுட்டேன். இதை கூட சேர்த்து கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். போட்டுட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. அடுத்தது இது புளி, முருங்கைக்கீரையும் போட்டு ஒட்டுக்க அரைச்சி எடுத்துல எல்லாமே ஒட்டுக்க ஒரே கிணத்துல வச்சுக்கலாம். ஹாய்ப்பா, வாங்கப்பா தாளித்து விட்டுறலாம். நான் பார்த்தீங்கன்னா இது தனித்தனியாக எல்லாமே அரைச்சி வச்சுக்கிட்டேன். இதில் உள்ள ஒட்டுக்க போடுதான்னு தாளிக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா வரமிளகாய், புஞ்சி, பூண்டு, வரமல்லி, வெந்தயம், கடுகு, ஜீரகம் இது எல்லாமே ஒரே அம்மியாக போட்டுக்கிட்டேன். சாரி, அம்மியில் அரைக்கிறேன். டெய்லி கொஞ்சம் அம்மியில் அரைப்போமா, அதே மிக்சியில் போட்டுக்கிட்டேன். ஒரு ஜார் போட்டுக்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் முருங்கைக்கீரையும் புளி மட்டும் ஒரு ஜாரில் போட்டுக்கிட்டேன். தாளித்து விட்டுலாம்ப்பா. நான் அடுப்பத்தை வச்சு வடைச்சட்டி வச்சுட்டேன். வடைச்சட்டி நல்லா காஞ்சிடுச்சு. எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக நிறையவே ஊற்றிக்கோங்க. எனக்கு துவையலுக்கு வந்து எண்ணெய் நிறையா இருந்தால் நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வெளியில் வச்சிங்க அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சூடு பண்ணிக்கோங்க. இல்லை ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரினாக்கா சூடே பண்ண தேவையில்ல. ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த உடனே கொஞ்சம் அப்படியே கூலிங் போனதுக்கப்புறம் சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். இந்த பார்த்திங்கன்னா இந்த இது மாதிரி தான் சிறு கடுகு வந்து காரம், கடுகு சிறுசு காரம் பெருசுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. இதில் வந்து நல்லா காரமும் இருக்கும், நல்லா சத்தானதும் கூட இந்த கடுகு. அந்த பெருங்கடுகு, ஆபீஸ் கடுகு, இந்த ஹைப்ரிட் சொல்லுவாங்க, அது வந்து வேஸ்ட்டு. சும்மா கடுகு 4 போட்டாலும் நிறைய தெரியும், இது நிறையா போட்டாலும் கொஞ்சமாக தெரியும்.
சரிங்களா. இது வந்து ரொம்ப நல்லது. நான் வந்து உளுத்தம்பருப்பு ஜீரகம் இதெல்லாம் கலக்க மாட்டேன், எப்பயுமே தனி கடுகு தான் வச்சுருப்பேன். எனக்கு அதுமாரி ஒட்டுக்காக கலக்கிறது பிடிக்கிறதில்ல. கடுகு போட்டுக்கலாம்ப்பா. அடுத்து முருங்கீரை கொட்டிக்கலாம். இதில் எது வேணாலும் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். இதுதான் ஃபஸ்ட்டு போடணுன்றது கிடையாது, எல்லாமே ஒட்டுக்கா எண்ணெயில் சுண்டணும். ஒரு நிமிஷம் இப்போ வலிச்சு விட்டுக்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா துளியோண்டு தண்ணி ஊற்றி கழுவி விட்டு ஊற்றினேன். மிக்ஸி ஜாரும் கிண்ணமும் சும்மா கொஞ்சம் துளியோண்டு தான், கொஞ்சமாக. நான் அரைக்கும் போதே உப்பு போட்டுக்கிட்டேன்ப்பா. நல்லா ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா இது நல்லா ரெண்டுமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சுப்பா. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய், உங்கள்கிட்ட நல்லெண்ணெய் நீங்களாக செக்கில் ஆடின எண்ணெய் இருந்தாலும் சரி, இல்லை வெளியில் வாங்கிட்டு வர எண்ணெயாக இருந்தாலும் சரி, எண்ணெய் ஊற்றிக்கோங்க, நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சம். இது மாதிரி துவையலுக்கெலாம் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா அந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு 4-5 நாள் ட்ராவல் இங்கே எங்கேயாவது டூர் போகிறீங்க, இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கு இது மாதிரி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போய்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் தண்ணி லைட்டாக விடக்கூடாது. இப்போ அரைச்சதே வந்துட்டு நல்லா தண்ணி சுண்டி போகணும். நல்லா தண்ணிலாம் சுண்டினதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நீங்கள் 4-5 நாளைக்கு வெளியில் எடுத்துகிட்டு போனாலும் கெடாது. இதுவே பார்த்திங்கன்னா நல்லா இன்னும் சுண்டணும் கொஞ்சம் நேரம். சரிப்பா, அப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். ஆனால் அடிக்கடி நம்ம வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும்னா அடி பிடிச்சிரும். இப்போ வந்து நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்கப்பா, உப்பு சரியாகுதுன்னு சொல்லி. நான் வந்து டேஸ்ட்டு பார்த்துட்டேன். உப்பு எனக்கு வந்து நான் போட்டு அரைச்சதில் கரெக்டாக இருந்துருச்சு. கம்மியாகவும் இல்லை அதிகமாகவும் இல்லை, நார்மலாக இருக்குது எனக்கு உப்பு. நீங்களும் அதுமாதிரி வந்து இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு கம்மியாக இருக்குதா போட்டுக்கோங்க. அதிகமாக மட்டும் போட்டுறாதீங்க அரைக்கும் போது, சரிங்களா. ஏன்னா சேஞ்ச் பண்ணவே முடியாது. ஏன்னா இதில் இருக்கிற தண்ணியே நம்ம சுண்டணும்னு நினச்சிட்ருக்கோம். அதனால் எப்போ எந்த சமையல் செஞ்சாலும் சரி தான் ஒரு அரை உப்பு போடுங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் கூட போட்டு இறக்கிக்கலாம். ஓகேப்பா, இதுவே வந்து இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். உங்களுக்கு வந்து ரொம்ப போர் அடிக்கலையா லாங் வரலையும் பார்க்குறதுக்கு, நான் இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு தான் எடுப்பேன். நீங்கள் அப்படியே முடிச்சிடலாம்ப்பா, சரிங்களா. ஏன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் தான் நல்லா தண்ணிலாம் சுண்டணும். நீங்களுமா இந்த மாரி செஞ்சிங்கன்னா அதுமாரி லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த தண்ணி சுண்ட சுண்ட லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துடலாம். நான் ஏன் இப்போ இதோட முடிக்கிறேன் அப்படின்னா, திடீர்னு ஏதாவது ஒரு பக்கம் வந்து பாட்டு சவுண்டு கேட்டாலோ, இல்லை ஏதாவது ஒரு சவுண்டு கேட்டாலோ, வீடியோலாம் பாட்டு சவுண்டெலாம் கேட்கக்கூடாது. திடீர்னு சொல்லாமல் கொள்ளாமல் கட் பண்ணுற மாதிரி வந்துடும். அதுக்காக தான், சரிங்களா. ஏன்னா கஷ்டப்பட்டு எடுத்தது லாஸ்ட்டில் முடிக்கிறவங்கும் போது சொல்லாமல் முடிச்சிட்டோம்னா தப்பாக போயிடும்ல. அதுமாரி எத்தனையோ வீடியோ முடிஞ்சிருக்குதுங்க, அதெல்லாம் டெலீட் பண்ணிட்டேன் நான். லாஸ்ட்டில் வந்து அவ்வளோதான்ப்பா முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லாமலே டக்குன்னு பாட்டு சவுண்டு வந்துடும். என்ன பண்ணுறது, அந்த டைமில் வந்து நம்ம எந்த இதுவுமே எடுக்கவும் முடியாதுங்க. அதுக்காக மறுநாள் வரலையே அதை வச்சியே இருக்க முடியாதுல்ல, நம்ம சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக அப்புறம் வீடியோலாம் டெலீட் பண்ணிடுவேன். லாஸ்ட்டில் சொல்ல முடிச்சிட்டுமே, வீடியோ பார்க்குறவங்க எதாவது குறை சொல்லுவாங்களே அப்படிங்கிறதுக்காகவே நான் டெலீட் பண்ணிடுவேன் வீடியோவை. ஓகேப்பா, இதே நான் இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைப்பேன். சரி, நீங்களும் வந்துட்டு அதுமாரி நல்லா கொஞ்சம் தண்ணி சுண்டுனதுக்கப்புறம் தண்ணி வந்து அதிகமாக ஊற்றாதீங்க. இதுவே வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டியாக அரைக்கணும். என்னது வந்து அம்மா மிக்ஸின்றதெல்லாம் சரியாக அரைப்படலை அப்படிங்கிறது தனக்கு இன்னும் கொஞ்சம் சேர்த்தே தண்ணி ஊற்றினேன். உங்களுதெல்லாம் வந்து கம்பெனி மிக்ஸியாக இருக்கும். அதனால் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கோங்க, சரிங்களா. துவையல் மாதிரி அரைச்சிக்கோங்க கெட்டியாக. ஓகேப்பா, பாய்.